Hi friends, இன்னைக்கு வந்து ஜூன் 17, 2024. இன்னைக்கு வந்து பக்ரீத் கொண்டாடுற எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பக்ரீத் அதுவும் என்னெல்லாம் பண்ண போகிறோன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு இந்த சிரிப்புன்றது நீங்கள் அடுத்து பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காராமணி வச்சு சாப்பாடு ஒரே சாதமாக வைக்க போகிறோம். இது வந்து தட்டைப்பயிர் சாதம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னடா தட்டைப்பயிறுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் கல்யாணம் ஆகி நான் சேலத்தில் இருந்தேன். அங்கே வந்து அதுக்கு முன்னாடிலாம் சமையல்னால் என்னன்னே தெரியாது. அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு இது தட்டைப்பயிறுன்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்ல நான் அதே பதிஞ்சு போச்சு. எனக்கு வீடியோலாம் முடிச்சுட்டு எடிட் பண்ணும்போது தான் அடடா நம்ம தட்டைப்பயிறுன்னு சொன்னோம் போலவே அப்படின்னு யோசித்தேன். பரவாயில்ல, காராமணி வச்சு இன்றைக்கி காராமணி சாதம் செய்ய போகிறோம். குக்கரில் ஒரே சாதமாக சூப்பராக டக்குன்னு லஞ்சுக்கு ரெடி பண்ணிடலாம். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பக்ரீத் ஸ்பெஷலாக வந்து நம்ம வீட்டில் தட்டைப்பயிர் சாதம் தான், பிரியாணி இல்லை. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் இன்ட்ரோவில் சிரிச்சிருப்பேன். சிக்கன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை. ஓகே, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே சமைக்கலான்னு சமைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நான் வீடியோ ஃபஸ்ட்டில் சிரித்தேன். ரம்ஜான் ஸ்பெஷல் நம்ம வீட்டில் காராமணி சாதம். ஃப்ரெண்ட்ஸ், தட்டைப்பயிர் சாதத்துக்கு வந்து நான் தட்டைப்பயிர் காலையிலே ஊற வச்சுருக்கலாம். இது நம்ம லஞ்சுக்கு தான் செய்கிறோம். காலையில் வந்து ஐடியா இல்லை, திடீர்னு நினச்சேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நல்லா சுடு தண்ணி காய வச்சு அதில் போட்டுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் முன்னாடியே வந்து செய்ய போகிறோன்னு ஐடியா இருந்துச்சுன்னா காலையிலே ஊற வச்சிட்டிங்கன்னா மதியத்துக்கு போதும். ஒரு 4 மணி நேரம் ஊறிச்சுன்னா ஊறிடும். நான் சுடு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆயிருக்கும். நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டிருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போடக்கூடாது, சும்மா நம்ம தாளிப்புக்கு போடுவோம்ல அந்த மாதிரி அங்கங்கே மட்டும்தான் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வேர்க்கடலை அங்கங்கே இருக்குது. ரெண்டுமே வந்து நல்லா ஊறிடுச்சு. வேர்க்கடலை வந்து தாளிப்புலேயும் போடலாம். தாளிப்பு விட நம்ம இதோட இந்த மாதிரி வேக வைக்கும்போது நல்லாயிருக்கும். ஊற வச்சு அது போட்டோம்னா நல்லாயிருக்கும் தட்டைப்பயிர் சாதத்துக்கு மட்டும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சமைக்கிற பொன்னி அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். சீரக சம்பாவோ இல்லை பிரியாணி ரைஸ் மாதிரி இல்லை, நம்ம வீட்டில் சாதாவாக சமைக்கிற பொன்னி ரைஸ் தான். இதையும் வந்து ஊற வச்சுட்டேன். குயிக்காக திடீர்னு என்ன மாதிரி நினச்சி செஞ்சிங்கன்னா சுடு தண்ணி நல்லா காய வச்சு போட்டுட்டிங்கன்னா கப்புன்னு வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/4 மணி நேரம் சூப்பராக ஊறிடும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாதத்துக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, சீரகம், சோம்பு, கல்பாசி, பூ, பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்திரி, பிரியாணி இலை. இது வந்து பிரியாணி ஸ்பைசஸ் வந்து நீங்கள் இருக்கிறது வெறும் பூ பட்டை மட்டும் போட்டால் கூட போதும். சீரகம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் போட்டால் தான் வந்து இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுடலாம். வெறும் சீரகம் பட்டை பூ வரையும் போட்டால் கூட போதும் தாளிப்புக்கு. ஒரு 4 காஞ்ச மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 3. வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ஃப்ரை வேணாம், ஓரளவுக்கு வதக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி போட்டுடலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகவே மாட்டேங்குது. கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் மேஷ் ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளிக்கு முன்னாடி போட்டிருக்கணும், மறந்துட்டேன். ஓகே, இப்பயும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆயிடுச்சு. மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே வந்து 4 காஞ்ச மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். மிளகா பொடி வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கிறேன். காராமணி சாதன்றதுனால பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து மசாலாலாம் ரொம்ப மைல்டாக தான் இருக்கணும். பட்டை, பூ, சோம்பு வரையும் போட்டாலும் போதும். சோம்பே இல்லைனாலும் கடுகு, பட்டை, பூ மட்டும் போட்டாலும் போதும். கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா அதெல்லாம் எதுவுமே வேணாம். அதெல்லாம் போட்டோம்னா நமக்கு வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும். தட்டைப்பயிர் சாதம் அது ஒரு மாதிரி தனியாக தெரியணும். தட்டைப்பயிர் டேஸ்ட் அந்த வாசம் மட்டும்தான் வரணும். அதால் வந்து நம்ம மசாலாலாம் அவாய்ட் பண்ணிடணும். மசாலாலாம் பச்சை வாசம் போயிடுச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1க்கு 1.5 ரைஸுக்கு ஊற்றியாச்சு. நம்ம மாமூலாக பிரியாணி செய்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தண்ணியில் இது சூடு ஏறிட்டே இருக்கட்டும். தட்டைப்பயிர் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. கொதிக்கும் போது ரைஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சூடு ஏறி நல்லா வெந்துடும். உங்களுக்கு பருப்பு நிறைய சாப்பாடோடு நிறைய வேணும்னிங்கன்னா நல்லா சேர்த்தி ஊற வச்சுக்கங்க. அங்கங்கே இருந்தால் போதும்னிங்கன்னா கொஞ்சமாக நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தட்டைப்பயிறு அளவுலாம். மற்ற காய் எதுவுமே போடாதனால நான் கொஞ்சம் நல்லா சேர்த்தியே போடுவேன். பருப்புலாம் எப்படியோ ஒன்று பசங்களுக்கு கொடுக்கணும். சரி, இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு ரைஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அழகாக மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் போதும், நிறுத்திடலாம். மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆனியன் நல்லா கட் பண்ணியாச்சு. இதோட அப்படியே குக்கும்பர் போட்டுடலாம். ரைத்தா ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட தட்டைப்பயிர் சாதம் ரெடி. செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம அட்டகாசமாக இருக்கும். எல்லாரும் சிக்கனு மட்டன் எடுத்து பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பருப்பு நமக்கு நல்ல ஹெல்த்தியும் பசங்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தட்டைப்பயிர் சாதம் ரெடி. தட்டைப்பயிறு நல்லா பாருங்க, நல்லா வெந்துருச்சு. அப்படியே வெங்காயம், ஒரு குக்கும்பர், தயிர், எப்படி சார் இருக்குது? செம்மையாக இருக்குது. பிரியாணி செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பக்ரீத் கொண்டாடுற எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். பிரியாணி செஞ்சு கொடுக்காம தட்டைப்பயிர் பிரியாணி இடியாமல் செஞ்சுருக்குறாங்க. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், கௌசிப்பா இல்லை, வேலைக்கு போயிட்டார். காலையில் எழுந்துச்சு சிக்கனோ மட்டனோ ஏதாவது இருந்தால் தானே பிரியாணி செய்ய முடியும். நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு ஒரு பிரியாணி தயார் பண்ண வேண்டியதுதான்.
தட்டைப்பயிர் சாதம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரெட்டு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களாகட்டும் கௌசியப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. சூடு ஆறத்துக்குள்ளே நாங்களும் சாப்பிட்றோம். ஈவினிங் 4:30 ஆயிடுச்சு. ஓகே, நம்ம திரும்பவும் ஈவினிங் ரொட்டீன் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தாச்சு. வெளியே அப்படியே பெருக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இந்த செடியோட இப்போ நல்ல மழை வர்றதுனால செடிங்கள்லாம் அப்படியே பயங்கரமாக வருது. நிறைய புல்லுங்க, தேவையில்லாத செடிங்க, அது இது நிறைய வந்துட்டே தான் இருக்குது. கார்டன் மேலேயும் க்ளீன் பண்ணுறது இங்கேயும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலே நிறைய புல்லுங்க வந்துட்டு இருக்குது. செடிங்கள்லாம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணோம். சாட்டர்டே சண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். அவ்வளோ இது கார்டனில் வந்து ஃபுல்லாக நிறைய வந்திருக்குது. இங்கேயும் வந்து இந்த கொடிங்கெல்லாம் அப்படியே எங்கடா பரவலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கிரில்லெல்லாம் சுற்றி இருக்குது. கையில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்றும் அப்படியே முன்னாடி சீக்கிரம் க்ளீன் பண்ணிக்க முடியுது. ஆனால் மேலே கார்டனில் தான் நிறைய ஒர்க் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. அந்த நாய் பாருங்கள், எப்பயுமே காரு கடியில் தான் தூங்கிட்டு இருக்கோம். தண்ணி தெளித்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளியவே வருது பாருங்கள். சுத்தமாக பயம் கிடையாது, அவ்வளோ அட்டகாசம் பண்ணுதுங்க. அவங்க வீடாகவே எடுத்துக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து எல்லாம் பண்ணியாச்சு. சரி, துணி எடுத்துடலாம். நல்லா வந்து மழை வர மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓரளவுக்கு வந்து நான் 3:30 4 o'clock வந்து துணி காய வச்சது எடுத்துடுவேன். இன்றைக்கே கொஞ்சம் லேட்டு தான். அப்படி துணியை எடுத்துட்டு எல்லாம் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் பசங்க வீட்டில் இருக்கிறதுனால இப்படி அப்படி அந்த பாருங்கள் சோஃபா துணியெல்லாம் எப்படி தொங்கிட்டு கிடக்குது. இங்கே அங்கேயே பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. வரும்போது போகும்போதெல்லாம் நம்மளும் நகர்த்தி போட்டுட்டு தான் இருப்போம். ஆனாலும் சாக்லேட்டு தின்னிட்டு பேப்பர் சோஃபாவில் போடுறது, துணியை இழுத்து விடுறது, இந்த மாதிரி தான் அட்டகாசம் போயிட்டுருக்கோம். ஸ்கூல் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பண்ணோமா அப்படியே அழுங்காமல் இருக்கும். எதுவும் சோஃபா துணியாகட்டும் மற்ற குப்பைங்களாகட்டும் எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்கூல் இல்லைனாலே அந்த சனி ஞாயிறு இந்த மாதிரி லீவு நாளெல்லாம் வந்து பசங்க அட்டகாசம் நம்ம வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். காலையில் கௌசியப்பா பாருங்கள் டவலை தூக்கி அப்படியே அந்த சேர்லேயே போட்டு கிளம்பிட்டாரு. சரி, இதையும் மடித்து வச்சிடலான்னு மடித்தாச்சு. கௌசியப்பா கிட்ட கெட்ட பழக்கம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். டவல் வந்து நிறைய வீட்டில் இது நடக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா லீவ் நாளெல்லாம் வந்து அழகாக நீட்டாக பண்ணிக்குவார். இந்த வேலைக்கு போகிற அன்னைக்கு வந்து அலைச்சல், கரெக்டாக டைமுக்கு குளிச்சுட்டு ஓடுவார். அதால் என்னன்னா டென்ஷனில் என்னென்ன பண்ணுறாருன்னே தெரியாமல் அங்கங்கே டவல் வீசி எரிஞ்சிட்டு ஓடி போயிடுவார். கட்டில் மேலே கிடக்கும், ஒரு நாளைக்கு சேரில் கிடக்கும், அந்த மாதிரி பண்ணுவார். இதுக்கு எத்தனையோ முறை சொன்னாலும் திரும்ப அதே தான் பண்ணுவார். ஆனால் சாட்டர்டே சண்டேன்னு பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக எந்த வேலை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி வைப்பாங்க. ஓகே, நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆஃபீஸ் டென்ஷனு, டைமுக்கு போகணும் அப்படிங்கிறது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு இத்தனை நாள் அப்படி தான் ஓடிட்டுருக்குது. நிறைய வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களும் அப்படி தான். ஸ்கூல் டைமில் ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, லீவ் டைமில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. என்னென்னா வந்து ஸ்கூல் டைமில் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புவாங்க. ஆனால் வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் 10 ஆகும் 11 ஆகும் குளிக்கிறதுக்கு. அந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே வந்து ஸ்கூல் டே வேறு தான், ஒர்க்கிங் டே வேறு தான், இல்லை வீட்டில் இருக்கிற அன்னைக்கு வேறு மாதிரி தான். நமக்கு என்னன்னா வந்து என்றைக்கும் ஓட்டம்தான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒர்க்கிங் டேவே பரவாயில்ல, காலையில் சமைச்சோமா லஞ்சு கட்டினோமா அப்புறமா அக்கடான்னு உட்காந்தமான்னு இருக்கும். ஆனால் சாட்டர்டே சண்டேன்னு வந்தால் வேலைக்காகவே இன்றைக்கி முழிச்சோண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவு எல்லாமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலையை முடிச்சாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.